ஜென்ரல் நாலேஜில் பார்த்தோம் அப்படின்னா மிலிட்ரி எக்ஸசைஸ் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம். அதாவது எந்தெந்த நாடுகளுக்கு இடையிலே வந்து மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கருடா சக்தி. இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையே உள்ள மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ கருடா சக்திங்கிறது இந்தியா. ஸோ டிஃபால்ட்டாக இந்தியா தான். இன்னொரு நாடு மட்டும் என்னங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஈஸியாக. ஸோ இந்தோனேஷியா, அதாவது நம்ம இந்தியாவுக்கு நேசமான இந்தியாவை நேசிக்கிற ஒரு பறவை என்ன அப்படின்னா அது வந்து கழுகு. ஸோ கருடா சக்தி. ஸோ அதோட சக்தியை தான் வந்து அது மாதிரி சக்தி இருக்கணும்னு நம்ம இந்தியர்கள் நேசிக்கிறாங்க அதை கருடாவை. ஸோ கருடா சக்தினா இந்தோனேஷியா, இந்தியர்கள் நேசிக்கக்கூடிய பறவை எது? கழுகு. அதோட சக்தி அதுக்காக தான் நேசிக்கிறோம். ஸோ வந்து இந்தோனேஷியா. அடுத்து வந்து நொமேட்டிக் எலிஃபெண்ட் அப்படிங்கிறது எந்த மிலிட்ரி எக்ஸசைஸ்னால் இந்தியா வெர்சஸ் மங்கோலியா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? எலிஃபெண்ட்டுக்கு வந்து மேங்கோ கொடுக்குறோம், ஸோ யானைக்கு வந்து மாம்பழம் கொடுக்குறோம் அது சாப்பிட்றதுக்காக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்தியா வெர்சஸ் மங்கோலியா வந்து நொமேட்டிக் எலிஃபெண்ட். அடுத்து எக்ஸசைஸ் ஃபோர்ஸ். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் ஃபோர்ஸ். ஸோ எக்ஸசைஸ் வந்து நம்ம கும்பலாக தான் செய்வோம், தனியாக செய்ய முடியாது. நிறைய பேர் சேர்ந்து தான் ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ எக்ஸசைஸ் வந்து நிறைய நாடுகள் சேர்ந்தது தான் வந்து எக்ஸசைஸ். அது நம்ம இருக்கக்கூடிய ஆசிய கண்டத்தில் உள்ள நாடுகள். ஸோ ஆசிய நாடுகள்லாம் சேர்ந்தது தான் வந்து எக்ஸசைஸ் ஃபோர்ஸ். இது எந்த இடத்துல நடந்துச்சுன்னா பூனேயில் நடந்திருக்கு. இதை பார்த்தீங்க அப்படின்னா பூனை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது பூனை குறுக்கால போயிடுச்சு. பெரிய எல்லா நாடுகளும் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பூனை குறுக்கால போயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து சக்தி வெறும் சக்தி. முன்னாடி பார்த்தது கருடா சக்தி. ஸோ இது வெறும் சக்தி வந்து இந்தியா வெர்சஸ் ஃப்ரான்ஸ். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளோட பலம், நம்மளோட சக்தி. ஸோ சக்தின்னு வரப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சூரிய கிரண், அதாவது சூரியன் வந்து கிரண் உதிக்கும்போது பால் எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது பால் எப்போ விற்பாங்கன்னா சூரியன் உதிச்ச உடனே தான் பால் பீச்ச போயிட்டு பால் கொண்டு வந்து விற்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சூரிய கிரண் நேபாள். அடுத்து மித்ரா சக்தி. ஸோ இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா. ஸோ மித்ராக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மித்ராக்கா இந்தியா வராங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மித்ரா காங்கிறது வந்து ஸ்ரீலங்கா, அதை தான் கான்னு சொல்லு. ஸோ மித்ராக்கா. ஹேண்ட் இன் ஹேண்ட் வந்து இந்தியா வெர்சஸ் சைனா. ஸோ நம்ம கைக்குள்ளே கை அந்த மாதிரி. நமக்கு பக்கத்து நாடு என்ன? சைனா. எப்பயுமே நமக்கும் சைனாவுக்கும் தான் போட்டி இருக்கும். ஸோ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் தான் போட்டி இருக்கும். ஸோ அந்த போட்டியில் வந்து ரெண்டு நாடுகளும் கை குலுக்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா அண்ட் சைனா. ஈக்வேரியன் வந்து இந்தியா வெர்சஸ் மால்தீவ்ஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மாதிரி கூட்டமாக இருக்கக்கூடிய இடம் எது? மால் தான். ஸோ மாலில் தான் மக்களோட கூட்டம் இருக்கும். ஈனா கூட்டம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டம் எங்கே இருக்கும்? மால். ஸோ மால்தீவ்ஸ். அடுத்து ஆசி இண்டெக்ஸ். இதை பார்த்தாலே தெரியும். ஆஸ்திரேலியாவுக்கு தான் ஆசின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா, இந்தியா. அடுத்து வந்து ஈகர் லயன் அப்படிங்கிறதும் நிறைய நாடுகள் சேர்ந்தது தான். ஸோ லயன் வந்து சிங்கம் வேட்டையாடும்போது எல்லாம் சேர்ந்து தான் வேட்டையாடும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பன்னாட்டு நாடுகளின் இராணுவ கூட்டுப்பயிற்சி. அடுத்து லேமிட்டி அப்படிங்கிறது வந்து இந்தியா வெர்சஸ் செசல்ஸ். அதாவது மிட்டி போட்டாங்க. மிட்டி இப்போலாம் வந்து மிட்டி போட்டால் ஜல்னு சவுண்டு வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மிட்டி செல்ஸ் ஜல்னு சவுண்டு வரும். ஸோ இந்தியா வெர்சஸ் செசல்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து ஈகிள் 2016 அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தான் வெர்சஸ் சைனா. இது ஒன்று வந்து வெவ்வேறு நாடுகளுக்குரிய, நம்ம இந்தியா இல்லை, பாகிஸ்தான் வெர்சஸ் சைனா. ஈகிள் 2016. அடுத்து கண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து. அதாவது அந்த இங்கிலீஷ்காரனுக்கு நம்ம நாட்டு நிலங்கள் மேலே ஒரு கண்ணு, நம்ம நாட்டு நிலங்களை ஆக்கிரமிக்கணுங்கிற ஒரு கண்ணு இருக்குது அவனுக்கு அப்படின்னு ஞாபகம். ஸோ கொங்கன் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ்காரங்கிறது இஎன்ஜி இங்கிலீஷ். நம்ம எது மேலே கண்ணு? லேண்டு மேலே கண்ணு. நம்ம இந்தியாவில் உள்ள லேண்டு மேலே கண்ணு. ஸோ கண்ணுங்கிறப்போ இங்கிலாந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சிம்பெக்ஸ். இதுவும் ஈஸி தான். சிஎஸ்ஐனா சிங்கப்பூர், இந்தியா. ஸோ சிம்பெக்ஸுங்கிறது வந்து சிங்கப்பூர் வெர்சஸ் இந்தியா. அடுத்து கார்பெட் இந்தியா வெர்சஸ் இந்தோனேஷியா. ஏற்கனவே ஒரு இந்தோனேஷியா படிச்சிருக்கோம். இந்தியர்கள் நேசிக்கக்கூடிய ஒரு பறவை
கழுகு. ஸோ கருடா சக்தி, அதோட சக்தியை தான் நம்ம வந்து நேசிக்கிறோம். அதே தான் இந்தியா வெர்சஸ் இந்தோனேஷியாவுக்கு கார்பெட்டுன்னு இன்னொரு மிலிட்ரி எக்ஸசைஸ் இருக்குது. நம்மளோட பெட்டுனா என்ன, நம்ம நேசிக்கிறவங்கள தான் நம்ம பெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்தோனேஷியா அப்படின்னாலும் பெட், கார்பெட் ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்து மலபார் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா, ஜப்பான், யுஎஸ்ஏ இது மட்டும்தான் 3 நாடுகள் சேர்ந்து வருது. ஐஜேயு ஞாபகம். ஸோ பாரில் பார்த்திங்கன்னா இந்தியாக்காரன், ஜப்பானுக்காரன், யுஎஸ்ஏக்காரன் 3 பேர் சேர்ந்து பாருக்கு போகிறாங்க அப்படின்னு. ஸோ பாருக்கு வந்து 3 பேர் சேர்ந்து போகிறாங்க. அடுத்து ஷஹாயா கெய்ஜின் அப்படிங்கிறது 2016. ஷஹாயா கெய்ஜின் 2016 இந்தியா வர்சஸ் ஜப்பான். இந்த பேரை பார்த்தாலே வந்து நம்ம ஜப்பான் பேர் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஷஹாயா கெய்ஜின் வந்து ஜப்பான். அடுத்து ஸ்ரீநெக் வந்து ஈஸி தான். ஸ்ரீலங்காவுக்கு தான் SLIன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்கா, SLங்கிறது வந்து ஸ்ரீலங்கா, INங்கிறது வந்து இந்தியா. ஸோ EXங்கிறது ஆர்மி போல். ஸோ ஸ்ரீநெக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா. அடுத்து வந்து வருணா வந்து இந்தியா வர்சஸ் ஃப்ரான்ஸ். ஏற்கனவே ஒரு இந்தியா வர்சஸ் ஃப்ரான்ஸ் பார்த்தோம். ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளோட சக்தி அப்படின்னு பார்த்தோம். அப்போ சக்தினா இந்தியா வர்சஸ் ஃப்ரான்ஸ்ன்னு ஞாபகம் வரணும். இங்கே இந்தியா வர்சஸ் ஃப்ரான்ஸுக்கு என்ன பண்ணலாம், வருணாங்கிறது என்ன, வருணன் மழை பொழிகிறது, வர்ண பகவான் மழை பொழியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ வருணா அதாவது மழை பொழிஞ்சா ஓடணும், மழை பெஞ்சுன்னா நம்ம மழையில் நிறையா ஓடணும். ஃப்ரான். ஸோ ரேனுக்கு வந்து வருணா, அது ஒன்று. இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சக்தி அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். அடுத்து இந்திரதனுஷ் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. அதாவது இந்திராவும் தனுஷும் லேண்டு வாங்க போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கிலாந்து, இந்திரதனுஷ். இன்னொன்று பார்த்தோம் இங்கிலாந்து, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. இன்னொன்று பார்த்தோம், எப்படி பார்த்தோம், கொங்கன். இங்கிலீஷ்காரனுக்கு நம்ம லேண்டு மேலே ஒரு கண்ணு அப்படின்னு பார்த்தோம். ஸோ கொங்கன், இந்திரதனுஷ். இந்திராவும் தனுஷும் சேர்ந்து போய் நிலம் வாங்குறாங்க. அடுத்து வந்து அயன் மிஸ்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஸ்ட்டுன்னா என்ன, ரொம்ப வானத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மேகங்கள் தான் வந்து மிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ மேகத்தை தான் மிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். மேகத்தில் என்ன போகும், விமானங்கள் தான் போகும். ஸோ இந்திய விமானப்படை பயிற்சி. அடுத்து வந்து சத்ரஜித் வந்து டாங்கிகள். சத்ரஜித்துங்கிற பேரை பார்த்தோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரும், டாங்கிகள் ஞாபகம் வரும். டாங்கிகள்னால் அந்த டேங்க்கு, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய, இந்திய ராணுவத்தில் யூஸ் பண்ணக்கூடிய டேங்க்குகளோட பயிற்சி. ஸோ சத்ரஜித். அடுத்து கருடா. ஏற்கனவே ஒரு கருடா பார்த்தோம், கருடா சக்தின்னு ஒன்று பார்த்தோம். கருடா சக்தி வந்து இந்தோனேஷியா பார்த்தோம். இங்கே வந்து வெறும் கருடா வந்து இந்தியா வர்சஸ் ஃப்ரான்ஸ். ஸோ நம்மளோட ஃப்ரெண்டாக வந்து கழுகு இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒன்று ரிலேட் பண்ணுங்கள். ஸோ இந்தியா வர்சஸ் ஃப்ரான்ஸ்லேயே 3 இருக்குது. ஒன்று வந்து சக்தி, ரேன், அப்புறம் வருணா, அடுத்து வந்து கருடா. இது 3 வரும். அடுத்து பாலிகாதன். பாலி அப்படின்னா பிலிப்பைன்ஸ். ஸோ அதை பா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலிப்பைன்ஸ், பாலிகாதன். இதில் வந்து USA வேறு நாடு வருது. ஸோ ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், பாகிஸ்தான் வெர்சஸ் சைனா, ஈகிள் ஒன்று பார்த்தோம். இது வந்து வெவ்வேறு நாடுகளுக்குரியது, நம்ம இந்தியா இதில் பங்கேற்கலை. இன்னொன்று பாலிகாதன் வந்து பிலிப்பைன்ஸ் வெர்சஸ் USA. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான மிலிட்ரி எக்ஸசைஸ். இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்க்யூ.